தமிழக அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 4.5 வருஷமா நம்ம இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கோம். 4.5 வருஷமா இருக்கோம்னு சொன்னோம்னா நடுப்புற நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல்கள் வந்தது, எஸ்ஐஆர் பணியின் மூலமாக அதிகாரிகள் பாதி அதில் பணியாற்றுகள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். 2021 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை மீள்வதற்கே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மீள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் ஆனது என்பதையெல்லாம் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க உணர்வீர்கள். இன்னைக்கு அதெல்லாம் கடந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருளாதார இலக்காக இரட்டை இலக்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக இன்னைக்கு குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். சரி, அவர் பேசும்போது தான் இது மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது, இன்னும் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பல நிதி நெருக்கடி இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் சார்ந்து நீங்க ஒரே ஒரு பஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்களேன், அதே திட்டத்தினுடைய ஒரு டிராவலாவே நீங்க பார்க்கலாம். விடியல் பயணத்தின் மூலமாக அந்த பஸ்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு இளைய சமுதாயம். என்னுடைய தம்பி புதுமை தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வாங்குற தம்பி அந்த பஸ்ல போறாரு. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக என்னுடைய தங்கை அந்த பஸ்ல மாதம் 1000 ரூபாய் பெறுகின்ற அந்த தங்கை அதில் பயணம் செய்கிறார்கள். நேற்றிலிருந்து அவருடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் அவருடைய மடியில் மடிக்கணினியும் இருக்க போகிறது. அதே பேருந்துல காலை உணவு திட்டத்துக்கு தான் பிள்ளையை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தாய்மார்கள், கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுகின்ற அந்த தாய்மார்கள் பயணிக்கிறார்கள். அந்த பஸ்ல நீங்க போகும்பொழுது கிராமம் வாரியாக நீங்க போகும்போது சாலைகள் நன்றாக இருக்கின்றது. ஏன்? முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக. அந்த பஸ்ல நீங்க போகும்போது சைட்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு முகாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு கரங்கள் திட்டம், தாயுமானவர் திட்டம் என்று ஒவ்வொரு திட்டமாக நீங்க இது ஸ்டேட்டுக்கு மட்டும் பெருமாள். இதை பார்த்து மற்ற ஸ்டேட் நாமளும் இது மாதிரி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சோ ஒரு விடியல் பயணத்தின் மூலமாக கொண்டு வருகின்ற திட்டங்கள் எப்படிலாம் கொண்டு வரும்? இது என்ன உங்க காசா? இது மக்களுடைய காசு. ஆமாம், மக்களுடைய அந்த பணத்தின் மூலமாக பயனுள்ள திட்டத்தை மீண்டும் மக்களுக்கே நாங்கள் தருவதை பார்க்கிறீர்களா? இல்ல பயனற்ற திட்டங்களை சில பேர் செஞ்சுட்டு பணத்தை வீண் வரையும் செய்கிறீர்களா? அதை நீங்க பார்க்க போறீர்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே குட் சைட் அண்ட் பேட் சைட் இருக்கும். எதை நீங்கள் பார்க்க போறீர்கள்? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தருகின்ற பணத்தின் மூலமாக பயனுள்ள வகையில் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, இந்த திட்டம்லாம் செஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த ஃபவுண்டேஷனுடைய அடுத்த கட்டமாக அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எல்லா விதத்திலையும் ஜிடிபியாக இருந்தாலும் ஜிஎஸ்டிபியாக இருந்தாலும் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்களும் ஏன் மற்ற நாடுகளும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். நமக்கானது ஒரு பெருமை. நம்ம எந்த மாநிலத்தை போனோம் நமக்கான பெருமை. இந்த மாநிலத்திலிருந்து வரீங்களா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரை சொல்லி அவருடைய மாநிலமா என்று சொல்றது நமக்கு ஒரு பெருமை. சரி, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் அன்பிரசிடென்ட்ங்கிறவங்க இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது, உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்க பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க. சரி, இந்த உங்க கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது? அதான் பல முகாம்கள் நீங்க நடத்துறீங்க, முகாம் மூலமாக கோரிக்கையை நீங்க வாங்குறீங்க, அது ஒரு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியா கொடுக்குறோம், முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது. இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்க? இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும். இப்ப தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார், சார் குப்பையே இல்லை சார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அது போன்று என் ஊரு வேணும் சார், என் சாலையும் வேண்டும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம், அது பாலிசி சார்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச்சை ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம்.
சரி பல முகாம்கள் போட்டாச்சு, பல வித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பேர், அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான திட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் பயன்பெறுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஸோ இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய், அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். சார் முழுமையாக அதை வாங்கிய இது ஒரு கட்டமாக இது நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருப்பார். சார் குடும்பத்தோட கனவு சார் இளைஞன், சார் என் கனவு என் எதிர்காலம் எனக்கு ஒன்று சில எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார் என்று அந்த இளைஞர் சொல்லுவார். ஸோ அந்த இளைஞர் சார்ந்து கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு 15 வயதிலிருந்து 29 வயதும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சார்ந்து அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கின்றது. முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இளைய சமுதாயம் சார்ந்து, மாணவர்கள் சார்ந்து, கல்லூரி மாணவர்கள் சார்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு என்னவா இருக்க போகிறது என்பதை நான் கேட்க போறோம். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க போறீங்களான்னு சொன்னா ஃபார்ம்ல அவங்களுக்கு தனியாக இணையதளம். ஸோ இன்னைக்கு டெக்னாலஜியை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தும் போது இந்த டெக்னாலஜி மூலமாக அந்த இணையதளத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அது சார்ந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள்ஸ் மூலமாக இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஊடகம் சார்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, டிஐபிஆர் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக கொண்டு செல்வது, அல்லது இன்ஃபுளுயன்சஸ் மூலமாக, இப்படி இந்த ரீச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் அது சேரும். ஸோ இதை நாங்கள் செய்யறோம். சார் நம்ம ஊர்ல படிச்சுட்டு வெளிநாட்டில் பேர் மிகப்பெரிய ஆண்டர்பனராகி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய அயலகத்தை சார்ந்த தமிழர்கள் இருப்பார்கள். இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அயலக தினம் நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கலந்து கொள்வாங்க. ஸோ அப்படி ஆயிரக்கணக்கானவர்களாம் பல்வேறு 100 கண்ட்ரிஸ் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய கனவுகளாக என்ன இருக்கின்றது அப்படிங்கிற அதுக்கு தனியாக ஒரு 5 பேர் கொண்டிருக்கின்ற ஒரு வாலண்டியர்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திலே அதை வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரையும் அதை வந்து முழுமையாக அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சார் எங்களுடைய கனவு, நான் வந்துட்டு போன ஊர், இப்போ நான் இங்கே செட்டில் ஆனாலும் என் ஊர் இப்படி தான் இருக்கும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிக்கிறார்களோ அந்த கனவுகள் எல்லாம் முழுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நாங்கள் சரி இது மட்டும் தானே சார், நான் என் ஊர் சார், என் திருச்சி சார், நான் என் ஊர் என் கனவுன்னு என் ஊர் என் மாவட்டம் இப்படி இதெல்லாம் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் சார். நான் அது சார்ந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சியர் தலைமையில் ஒரு கருத்தரங்கு மாதிரி அங்கே அந்த இருக்கிற முக்கியமானவர்கள், என் மாவட்டத்தில் யார் சாதனை புரிந்திருக்கிறார்கள், என்னுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் வரவழைத்து அந்த சாதனையாளர்கள் அங்கேயே நாங்கள் வந்து பாராட்டி கௌரவப்படுத்தி அவர் அங்கீகரிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்து சார் சொல்லுங்க சார் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க என்று அவங்க மூலம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் நாம் வந்து முழுமையாக நாங்கள் நடத்த போகிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து அவங்கள்ட்ட ஒரு கருத்தரங்க மாதிரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு உட்கட்டமைப்பு, நகர்ப்புறம் சார்ந்திருக்கின்ற ஒரு உட்கட்டமைப்பு, கல்வியும் எங்களுடைய திறன்கள் சார்ந்திருக்கின்ற செய்திகளை சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் யாராக இருக்க போகிறார்கள், மீன்பிடி மற்றும் விவசாயம் என்று வரும்போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம், வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் என்று வரும்போது அது சார்ந்து நம்ம என்ன சங்கதியெல்லாம் நம்ம வந்து அவங்க செய்திகளாம் அவங்ககிட்ட நம்ம பெறலாம், நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு சார்ந்து நம்ம என்ன நல்ல செய்திகளும் அவங்ககிட்ட வாங்கலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான இந்த கண்டென்ட் மூலமாக இந்த கருத்தரங்கம் நடக்கும். நாங்கள் எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அவங்கள்ட்ட கருத்துக்களை வாங்கி கொண்டு, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளாண் பட்ஜெட் வந்தா கூட அங்க இருக்கின்ற விவசாய சங்கத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு அதன் மூலமாக அந்த பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்பாக பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள், இளைய சமுதாயத்தை நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உட்கார வச்சு கேட்டுட்டு அதன் மூலமாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில சில கருத்துக்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாளைக்கு இன் ஃபியூச்சர்
ஒரு பாலிசி சார்ந்து நம்ம வந்து கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டம் சார்ந்து நம்ம கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிறோம் என்பதற்காக இதை சொல்றோம். ஸோ நமக்கான இலக்கு என்பது நம்முடைய இளைய சமுதாயம் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கின்ற அந்த கருத்துக்களாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர் சொல்லுகிற கருத்து, ஏன்னா 2030க்குள்ளாக நான் என்னென்னலாம் செய்யலாம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு விஷனரி டாக்குமெண்ட், ஒரு விஷனரி லீடராக மட்டும்தான் இது போன்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை வந்து உருவாக்க முடியும் என்பதற்காக இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயதிலிருந்து 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் பத்தி இப்ப பண்ணுங்க சார், நீங்க இதை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களோட கனவா பாக்குறோம் சார். இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லிக்கின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்திலிருந்து இதை நாங்கள் வந்து பெற இருக்கின்றோம். மாவட்ட ரீதியாக நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கின்ற சாதனையாளர்கள் உட்காந்து நாங்கள் பேசும்பொழுது ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ போட போறோம். அந்த வீடியோவில் ஒரு 8 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநிலம் சார்ந்து நம்ம என்ன சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம் மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மீதம் இருக்கின்ற அந்த 7 நிமிஷத்துல அந்த மாவட்டம் சார்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை, தனிப்பட்ட வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது, இவங்களை நம்பி நான் வாக்களித்தேனே, இந்த வாக்களித்ததற்கு மதிப்பாக அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கிறத செஞ்சதை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்ல போகிற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடைபெறும். ஸோ இது வருகின்ற 9ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர அங்க ஆரம்பிக்க இருக்கின்றார். அது சார்ந்து அந்தந்த மாவட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெறும். இந்த 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் கிட்ட ஒரு 30 நாட்கள் இந்த ரீச் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து நம்முடைய இளைய சமுதாயம் நான் சொன்ன மாதிரி அந்த இணையதளத்தை அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அயலக தமிழர்கள் என்று வரும்போது 12ஆம் தேதியிலிருந்து இந்த அயலக தமிழர்கள் சார்ந்து அந்த கருத்துக்களை உள்வாங்க இருக்கின்றோம். 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இந்த 30 நாட்கள்ல நான் சொன்ன மற்ற அந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற என் ஊர் என் கனவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கின்ற நடைபெறுகிற அந்த கருத்தரங்கம்லாம் இந்த 1 மந்த்ல அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக இதை நடத்த இருக்கிறார்கள். ஆக என்ன மீண்டும் நான் சொல்கின்ற ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நம்முடைய மக்களிடமிருந்தே அதை கேட்டுக்கொண்டு அது மக்களுக்கு எப்படி ஒரு திட்டமாக கொண்டு போகலாம். இவ்வளவு செஞ்சிட்டோம், ஆனா இன்னமும் மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தானே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற விதத்தில் தான் மீண்டும் மக்களிடம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கணும். ஆக நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக இதை நம்முடைய நாட்டு மக்கள் நீங்கள் கொண்டு செல்லுங்க. ஏற்கனவே எங்களுடைய அதிகாரிகள் ட்ரெயின் பண்ண வச்சிருக்க அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக ஒரு வீட்டுக்காக ஒரு குடும்பமாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொன்னாலும், இது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை நாட்டு மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான் நான் கேட்கிறேன். இல்ல, அது வேற. நான் திருப்பி அதான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக இதை செஞ்சு தரது, உடனே நாளைக்கு இதை பண்ணி கொடுங்க. நான் சொல்றேன் 2030 என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு எங்களுக்கு வேணும். நாங்க 2030 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு $1 trillion அமெரிக்கன் எக்கனாமிக் டாலர் இதுதான் என்னோட இலக்கு என்று சொல்லிக்கிறார். அது சார்ந்து பல்வேறு திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம், பொருளாதார வளர்ச்சி எங்க போயிட்டு. பட் அதே போன்று ஒரு முதலமைச்சர் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு என்பதை நான் நிறைவேற்றுவதற்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குடும்பம் சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு கனவு என்னன்னு சொல்லுங்க, அதை எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு திட்டமாக